Hi friends, வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு பாவக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காவை ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் பாவக்காய் எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் கசப்பு தன்மையே இல்லை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காவை நல்லா கழுவிட்டு நம்ம கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்க்கலாம், இல்லைனா இது மேலே தெரிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எடுத்துடலாம். நம்ம இதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போது இதே எண்ணெயில் தான் நம்ம இப்போ கிரேவி தாளிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமாக சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீசஸாக, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயத்தை. கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டை இடித்து கூட சேர்க்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியை இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளின்றதுனால 1 தான் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வதக்கி கொடுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இது 3யும் சேர்த்துட்டு நம்ம வாசனை போகிற வரைக்கும் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம இது ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம்லாம் வச்சுக்கலாம் தீயை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதோ நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு மசாலாலாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். நம்ம இப்போது கிரேவியாக தான் பண்ண போகிறோம். இது குழம்பு இல்லை. இது நம்ம சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதில் கசப்பே இருக்காது, கசப்பு தன்மையே இருக்காது. நான் இதில் வெல்லம் கூட இன்றைக்கி சேர்க்கல, அப்படியே தான் செய்ய போகிறேன். நான் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது மீடியமாக வச்சு தீயை மீடியமாக வச்சு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நான் மூடி போட்டுறேன். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படி நல்லா வேகட்டும். இது நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வேகிறதுக்கு விடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் இதோடவே நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். இப்படியே பார்த்திங்களா, நல்லா வெந்துச்சு. கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா காய் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவி சுவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த கிரேவியை. இதை சப்பாத்திக்கு, அப்புறமா தோசைக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பாவக்காய் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.